நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிஃப்டிய பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. நெறைய நியூஸ் அதெல்லாம் பார்க்கலாம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 8% ஒரு அருமையான ஒரு 95 வரைக்கும் வந்துச்சு. ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க போய் வாங்க வேண்டாம். உங்க செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்ட்ட கேட்டுட்டு நீங்க வாங்க. என்னுடைய இத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு நல்ல ஒரு கம்பெனி. எதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% டவுன்னு எல்லாருக்குமே தெரியும். புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 88% ஹோல்ட் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, செபி படி ஒரு 75% இருக்கணும். அதனால வந்து பப்ளிக் உடைய ஷேர் ஹோல்டிங் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. அதனால அவங்க 2% செல் பண்றாங்க. நமக்கு வந்து இது மாரிக்கு ஒரு ஸ்டாக்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பவுமே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் டெர்ம் இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பணக்காரன் ஆகலாம். அத விட்டுட்டு ஒரே நைட்ல நம்ம வந்து சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகணும்னு நெனச்சா, ஸ்டாக் மார்க்கெட்ல அது நடக்கவே நடக்காது. ஸ்டாக் மார்க்கெட்ல நெறைய ரிஸ்க் இருக்கு. அத புரிஞ்சுகிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வேல்யூவேஷன் உள்ள ஒரு கம்பெனில, நல்ல கம்பெனில, நல்ல ஒரு புரமோட்டர் குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்க காஸ்ட், உங்க கேப்பிட்டல் வந்து எப்பவுமே லாஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதுமே நம்ம வந்து கொண்டுட்டு வர காச நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க இன்னைக்கு சார்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட சார்ட்டு. ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இது ரூ. 90 தான் நினைக்கிறேன் ஐபிஓ அந்த டைம்ல. ஆனா நல்ல ஒரு கெயின்ல லிஸ்ட் ஆனுச்சு. ரூ. 182 வரைக்கும் லிஸ்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டவுன்ல வந்து ஒரு சைடு வேல போயிட்டு, இன்னைக்கு செல் பண்ணனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு இது ஒரு என்ன சொல்றது? கேப் டவுன் சொல்லலாம். கேப் டவுன் ஆயி, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பையர் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கிரீன் வால்யூம் இங்க பார்த்தா தெரியும். அருமையான ஒரு வால்யூமு. காலையில வந்து பார்த்தீங்கன்னா 95, 96 ரேஞ்சுல வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பையிங்ல 8%லேருந்து இப்ப 5%, 6%ல இருக்கு. அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்தது வாங்க நம்ம நிஃப்டிக்குள்ள போலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான இன்னைக்கு செல்லிங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்க காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கேப் டவுன்ல தான் இருக்கு. பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 130, 140 பாயிண்ட் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு ரெட் தான். சிவப்பியா தான் இருக்கு. நேத்து நம்ம சொன்ன மாரிக்க. பல்ல இளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இண்டெக்ஸ் இன்னைக்கு. ஐடி இண்டெக்ஸு ஃப்ளாட்டுங்க. பியூசி பேங்க் ஃப்ளாட்டு. அதனால இன்னைக்கு நம்ம தலைவர் ரிலையன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு அவரும் ஒரு பெர்சென்ட் டவுன். இங்க பாருங்க நல்ல ஒரு கேப் அப்ல இருக்கு. பார்க்கலாம். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்க இருக்கு. ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆனுச்சுன்னா, இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா ஒரு சைடுவே தான் இருக்கு. ஒரு குட் நியூஸ் ஏதாவது ஒரு தாரிஃபு, அமெரிக்கா தாரிஃப் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் ஆர்பிஐ ரேட் கட் வந்துச்சுன்னா, ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும் மேல. ஒரு 300, 400 பாயிண்ட், ஒரு 500 பாயிண்ட் ஆகும். புதிய ரெக்கார்ட் இப்போதைக்கு 26,500 போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா, அந்த குட் நியூஸ் வரணும். வந்தா தான் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நல்லது. பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். பேங்க் நிஃப்டியும். இங்க பார்த்தா தெரியும். பேங்க் நிஃப்டிய பாருங்க. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். நேத்தே ஒரு அருமையான ஒரு செல்லிங் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில ஒரு செல்லிங் வந்துட்டு கொஞ்சம் கிரீன் கேண்டில்ல தான் இதாகுது. ஆனா வந்து செல்லிங் பிரஷர் தான். இங்க பார்த்தா தெரியும். கேப் டவுன் ஓப்பன் ஆயிட்டு செல்லிங்ல தான் இருக்கு. கேண்டில் வந்து கிரீன் ஆனா இதுல ரெட்ல தான் பாயிண்ட் கம்மியா இருக்கு. 300, 400 பாயிண்ட் டவுன்ல தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். முக்கியமான வெயிட்டேஜ் உள்ள கம்பெனி. இப்ப பேங்க் இண்டெக்ஸோட வெயிட்டேஜ்லாம் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க செபி. அது ஒரு நியூஸ் இருக்கு. நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க. HDFC பேங்க் நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டிலு. ஆமா. லோ லோ வந்து பார்த்தீங்கன்னா, 985 வரைக்கும் வந்துட்டு ஒரு ரூ. 8 ஏறி இருக்கு HDFC. ஐசிஐசிஐ பேங்க் இது மாரி நான் கீழ வரட்டுங்க. வாங்காதவங்கலாம் வாங்க வரட்டும். கீழ வந்தா நல்லது தான். பேங்க் ஸ்டாக் நெறைய ஸ்டாக் நல்லா ரிட்டர்ன் குடுத்துருச்சு. அதுவும் டவுன் தான். கேப் டவுன் தான் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க். ஆமா. பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு டவுன் தாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஃபர்தரா. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் அதையும் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் இதா இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் அதுவும் இன்னைக்கு டவுன் தாங்க. பார்த்தா தெரியும். ஒரு ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல அவங்க செஷன் பண்ண முடியல. கீழ வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன க்ளோஸ் பண்ண மாரி தான் தெரியுது. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டேல என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நண்பர்கள் நெறைய பேரு இது கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 2 முக்கியமான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு GHV இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 109 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார் இந்த கம்பெனி ஹோல்ட் பண்றீங்கன்னா, இது ஒரு உங்களுக்கு குட் இன்ஃபர்மேஷனா இருக்கும். இப்பதான் இந்த கம்பெனிய நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து BDL அருமையான ஒரு இது ஆர்டர் கிடைச்சிருக்கு. பாரத் டைனமிக்ஸ்க்கு 2,462 கோடிக்கு வந்து நியூ ஆர்டர்ஸ் ஆன்டி டேங்க் உள்ள ஒரு மிசைலுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸ் BDLக்கு. BDL ஸ்டாக் காலையில பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம்ல இருந்துச்சுங்க. BDL
அப்புறம் பார்த்தாங்கன்னா செல் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. பார்த்தா தெரியுங்க பாருங்க. காலையில போம்போது 1557 வரைக்கும் போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1527 தான். சைடு வேல தான் இருக்கு. பார்க்கலாம். இங்க பாருங்க ஒரு சைடு வேல இருக்கு. நல்ல ஒரு கீழ இன்னும் கொஞ்சம் கீழோட வந்துச்சுன்னா, புதுசா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 ஆர்டர் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸோட நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். 9% டவுனு எதுக்குன்னு 19 குரோர் வந்து ஷேர் வந்து சேல் பண்றாங்க. 1890 கோடி. ஆமா. மாறுது. ஹேண்ட் மாறுது. அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சது பஜாஜ் ஃபைனான்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க் இன்னைக்கு என்ன வந்து 4%. பியூசி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு கிரீனுங்க. பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீன்ல தான் இருந்தது. யூனியன் பேங்க் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. இங்க பாருங்க கிரீன்ல தான் இருக்கு. யூனியன் பேங்க் வந்து இன்னைக்கு 4% அப்பு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். கப் வித் ஹேண்டல் பேட்டர்ன் சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க 4%. அதாவது பேங்க் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஃபைனான்ஸோட வெயிட்டேஜ் கம்மி பண்ண போறாங்க. அதனால தான் இன்னைக்கு இங்க பாருங்க கப் வித் ஹேண்டல் பேட்டர்ன் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. தெரியுதா? டன்னல் மாரி இருக்குதா? வீக்லி சார்ட் எண்ட் ஆஃப் த டேல பார்க்கலாம். மேல குளோசிங் வருதா? இல்ல மறுபடியும் உள்ள வருதான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க. கீழ குடுத்துருக்காங்க. அவங்க நெறைய சேஞ்சஸ் வருது பேங்க் இண்டெக்ஸ்ல. அதனால தான் இந்த பாருங்க நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல செபி வந்து நியூ எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்க. யூனியன் பேங்க், எஸ் பேங்க்குக்குலாம். அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பியூசி பேங்க்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 8% இன்னைக்கு அப் மூவ்ங்க. அருமையான ஒரு அப் மூவ். ஜிஎஸ்பிஎல் இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, இது ஒரு முன்னாடி ஒரு நியூஸ் இருந்துச்சு. மெர்ஜர் நியூஸு. ஆமா. நான் என்ட்ட கிடையாது இந்த ஸ்டாக்கு. இது கெயில் ஏதோ ஒரு கெயிலா இன்னொரு இது ஸ்டாக்கோட மெர்ஜர் பண்ண போறாங்க. இன்னைக்கு அருமையான ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்த்தா தெரியுது. நல்லா தெரியுது. அருமையான ஒரு அப் மூவ். இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு குட் நியூஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா கம்யூனிகேஷன் ஷேர் இன் ஃபோக்கஸ் ஆஃப்டர் யூனிட் பை 51% வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்குறாங்க. யுஎஸ் பேஸ்டு ஏஐ வந்து வாங்குறாங்க 227 கோடி. டாடா கம்யூனிகேஷனு. இது ஒரு குட் நியூஸ் டாடா கம்யூனிகேஷனு. இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு குட் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அடுத்து என்எஸ்சி வெயிட்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நிஃப்டி பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதோட வெயிட்டேஜ வந்து கம்மி பண்ண போறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் உடைய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 27% இருக்கு. அது வந்து 18% ஆகும். ஐசிஐசிஐ பேங்க் உடைய வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23லேருந்து 14% இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து பேங்க் இண்டெக்ஸ் எல்லாமே டவுனு, பேங்க் ஸ்டாக் எல்லாமே டவுனு. இந்த மாரி வெயிட்டேஜ் குறைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வெயிட்டேஜ் அவங்களும் கம்மி பண்ணுவாங்கும்போது செல் ஆகும். அதனால தான் இன்னைக்கு டவுனா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்கே குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45% அப்சைட் குடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, லோதா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் இது. வாட்ச் லிஸ்ட்லயும் வச்சிருக்கோம். லோதா டெவலப்பரு, சன்டெக் ரியாலிட்டி, அரவிந்த் ஸ்மார்ட் பேஸு. அடுத்து வந்து ஆடி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப் குடுத்துருக்காங்க. ரெடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபராய் ரியாலிட்டிக்கு வந்து ரெடியூஸ் குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நொமூரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, சில ஸ்டாக்குக்கு வந்து பாசிட்டிவ் குடுத்துருக்காங்க. சில ஸ்டாக்குக்கு வந்து நெகட்டிவ் குடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்குக்கெல்லாம் பாசிட்டிவ், பவர் எக்யூப்மென்ட் சப்ளை ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அதாவது இஎம்எஸ் அந்த பிஜிஎல், இபேக்கு, ஆம்பர் அந்த மாரி கம்பெனி இருக்குல்ல, அந்த ஸ்டாக் மாரிக்கு உள்ளதுக்கெல்லாம் வந்து இது ஒரு குட் நியூஸ். ஹைனஸ் அந்த ஸ்டாக்குக்கு. ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ரியல் எஸ்டேட் அண்ட் கெமிக்கல் அண்ட் சிஆர்டிஎம்ஓ இந்த ஸ்டாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2026ல நுவாமா வந்து பாசிட்டிவ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. 2026ல யுஎஸ்ஏ உடைய ஐடி கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியன் கம்பெனி ஐடி ஸ்டாக் வந்து கெயின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க. அடுத்தது ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. புரமோட்டர் வந்து இந்த கம்பெனில செல் பண்ணியிருக்காங்க. மாஸ்டாக்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. இன்னைக்கு ஸ்டாக் என்னமோ 1% கிரீன்ல தான் ட்ரேட் ஆகுது. புரமோட்டர் செல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆளு கேட்டிருந்தாரு. சப்ஸ்கிரைபரு. இந்த ஸ்டாக்க பத்தி அனலைசிஸ் பண்ணுங்க சொல்லி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, செலசார் எலக்ட்ரானிக்ஸு. அது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட் அது லைட், இந்த ஃபேன், இந்த ஸ்விட்சர்ஸ் இந்த மாரி கேபிள்ஸ் இதுல உள்ள ஸ்டாக்கு. ஸ்டாக்கு பாருங்க. அட நல்ல ஒரு டவுனு. நல்ல ஒரு என்ன சொல்றது? நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்துட்டு இந்த ஸ்டாக்கு. இங்க பாருங்க. ஒரு ரூ. 300 ரிட்டர்ன் நல்லா 1500 போயிட்டு நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. டவுன் வர காரணம் என்ன பாருங்க. சேல்ஸு இங்க பாருங்க. நல்ல நெட் ப்ராஃபிட் நல்லா கூடி வந்திருக்கு பார்த்தீங்களா? 9, 12, 12, 13, 26 அதுக்கப்புறம் டவுன். 15, 8, 18, 13. அப்ப இன்வெஸ்டருக்கு வந்து இந்த ஸ்டாக் மேல ஒரு நம்பிக்கை இல்ல. அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான செல்லிங் இந்த ஸ்டாக் இருக்கு. பாருங்க நல்ல ஒரு
பிரைஸ் குடுத்துருக்கு. ஸ்டாக் பிரைஸ் இங்க பார்த்தா நல்லாவே தெரியும். 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்லாம். லாஸ்ட் 1 இயரா வந்து 40% டவுனு. அதே மாரிக்கு காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் சேல்ஸ் நல்லா இருக்கு. குரோத் வந்து நல்லா இல்ல. ப்ராஃபிட் குரோத் இங்க பாருங்க 16% டவுன்ல இருக்கு. அதனால தான் வந்து முக்கியமா வந்து இந்த ஸ்டாக் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. பப்ளிக் கிட்ட தான் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அவரு கேட்ட இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, IEX. இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆப்போசிட் இவங்க பிசினஸ்க்கு வந்து வேற கவர்ன்மென்ட் ஏதோ ஒரு இது வரும். ஒரு புதுசா வந்து வேற வெப்சைட் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸே பண்ணலங்க. அந்த நியூஸ் பேட் நியூஸ் வந்ததுலேருந்து ஒரே சைட்வே தான். இந்த மாரிக்கு ஒரு நியூஸ் பேஸ்டு உள்ள ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர் என்ன பொறுத்தளவுல. அதுக்கப்புறம் அவர் கேட்ட ஸ்டாக் வந்து குரோ. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக்க நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 158ல ட்ரேட் ஆகுது. இது ஒரு நல்ல கம்பெனி தான். ரீசென்ட்டா வந்து புரமோட்டர் ஏதோ செல் பண்ணதா ஒரு நியூஸ் இருந்துச்சு ஸ்டாக்ல. நான் பார்த்துருக்கேன். இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஆனா வேல்யூவேஷன் இப்ப வந்து ஹையா இருக்கு. டவுன்ல ஆகட்டும். ஒரு 130 கீழ வந்துச்சுன்னா, ஒரு நல்ல அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு இருக்கும். இதோட சார்ட்ட பார்க்கலாம். குரோவோட சார்ட்ட. குரோவோட சார்ட்ட பார்க்கலாம். இங்க பாருங்க. சைடு வேல தான் இருக்கு. பார்த்தா நல்லாவே தெரியும். ஒரு சைடு வே ஒரு பாக்ஸுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு அந்த பாக்ஸ் கீழ கீழ எங்கேயாச்சும் மேல ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கேப் டவுன்ல வந்துட்டு ஒரு சைடு வேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. பார்க்கலாம் அடுத்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கோ பார்மா நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிரேக் அவுட் ஸ்டாக்ல. ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க நாட்கோ பார்மா இன்னைக்கு 3%க்கு மேல அருமையான ஒரு இன்னைக்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கு. யாரும் இந்த ஸ்டாக்க ஹோல்டு பண்ணீங்கன்னா, கன்டினியூவா ஹோல்டு பண்ணுங்க. மேல ஃபர்தரா போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நெட் பயங்கர ஸ்லோவா இருக்குங்க. லோடே ஆரம்பிக்குது. சார்ட்டே வரல. இதில ஸ்க்ரீனர்ல பார்க்கலாம். நாட்கோ பார்மா. இங்க பாருங்க நாட்கோ பார்மா வந்து பார்த்தீங்கன்னா, 3% காலைல பார்க்கும்போது ஒரு 3% டவுன்ல இதில தான் இருந்துச்சு. பிளஸ்ல தான் இருந்துச்சு. நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்கு. கன்டினியூவா ஃபர்தரா மேல போயிட்டே இருக்குங்க பாருங்க. ரூ. 800 வரையிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 928 ஒரு ரூ. 128க்கு மேல மேல ஏறிருச்சு. வரவே இல்ல. என்னன்னு தெரியல. நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு என்னோட இன்னைக்கு. நாட்கோ பார்மா. வந்துருச்சுங்க. பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி மேல போயிட்டுருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹைய வந்து இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல போகும். காலையில கொஞ்சம் அத குளோஸ் பண்ணி தான் மேல இருந்தது. அதுக்கப்புறம் செல்லிங்ல வந்து முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் நாட்கோ ஃபார்மா. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இன்னைக்கு டவுன்ல தாங்க இருக்கு. ரிலையன்ஸ் டவுன்ல தான் இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு நிஃப்டியே டவுன்ல இருக்குங்க ரிலையன்ஸ். இங்க பார்த்தா தெரியும். ரிலையன்ஸ் வந்து இங்க பாருங்க ரீடெஸ்ட் பண்ணி இதான் முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, இங்க வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது யூனியன் பேங்க் ஒரு இது. நான் சொல்லியிருந்தேன் பியூசி பேங்க்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. யூனியன் பேங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன் யூனியன் பேங்க். இன்னைக்கு யூனியன் பேங்க் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் நெனைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நெனைக்கிறேன். நம்ம இத பார்த்துட்டோம் ஆல்ரெடி யூனியன் பேங்க் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஐடி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பெர்ஃபார்மன்ஸு. ஐடி இண்டெக்ஸ் அப்படியே ஆமை வேகத்துல அப்படியே எறும்பு ஊர்ற மாரி ஊறி மெதுவா போயிட்டு இருக்குங்க. பாருங்க ஐடி இண்டெக்ஸு. பார்க்கலாம். ஐடி ஸ்டாக்ல வந்து இன்னைக்கு கொஞ்சம் ப்ளஸ்ல தான் இருந்தது. ஐடி ஸ்டாக்கு. நிஃப்டி 126 பாயிண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டவுன்ல தான். இன்ஃபோசிஸ்லாம் இன்னைக்கு பெருசா டவுன்ல. டிசிஎஸ் டவுன் இல்ல அந்த அளவுக்கு. ஆமா பிர்லா சாஃப்ட் நான் வச்சிருக்கேன் இந்த ஸ்டாக்கு. 4% 4.5%க்கு மேல அப்ல போயிட்டு இருக்கு. அருமையான ஒரு அப் மூவ்க்கு. மேல போனா தேவல ரொம்ப லாஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு. இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு புரோஸ்டாம் அதாவது பேட்டரி கிரீன் எனர்ஜி உள்ளது ஸ்டாக் இன்னைக்கு அருமையான ஒரு நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு அப் மூவ். ட்ரெண்ட் லைன் வேற பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த பாருங்க. பிரேக் அவுட் பண்ணி ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு அருமையான மொமெண்டம் இந்த ஸ்டாக்கு. சடன்லியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழ வந்தா வாங்கலாம்னு பார்த்தேன். நல்லாவே ஒரு 32% ரீசென்ட்டாவே நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு. மத்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு டவுன் தான் இன்னைக்கு அதிகமாவே. பிளாக் பாக்ஸ் எல்லாமே டவுனு. மார்க்ஸ் அண்ட் பார்மா. அடுத்தது வந்து நம்ம வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக் இன்னைக்கு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஆமா. அதுக்கப்புறம் ட்ரையல் எல்லாரும் கேட்கக்கூடிய ஸ்டாக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒண்ணும் யாரும் இதுல என்டர் ஆக வேண்டாம். புதுசா வாங்குறவங்க இப்ப என்டர் ஆக வேணாம். வாங்குறவங்களும் வெயிட் பண்ணுங்க. கீழ வரட்டும் இன்னும். ஏன்னா கன்டினியூவா செல்லிங்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதனால கீழ வரட்டும். பொறுமையா வாங்கலாம். அவசரப்பட வேண்டாம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். நெறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல ஈவினிங் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.